அமாவாசைக்கு கோயிலுக்கு போகிறோம், புளியோதரை பிரசாதம் கொடுக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். ஒரு 300 எண்ணெய் ஊற்றிக்குவோம். நூறு கிராமு நெடக்கடலை பருப்பு, 100 கிராமு கடலைப்பருப்பு. இது வெந்தயத்தை எண்ணெயில் பொரித்து வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன்னு. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சது என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நெடக்கடலை பருப்பு சேர்த்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக நல்லா சிகப்பாக நல்லா வறுத்துக்குருவோம். நெடக்கடலை பருப்பு போட்டால் புளியோதரை நல்லா வாசமாக இருக்கும். அதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். நான் பெருங்காயத்தூள் சேர்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்குவோம். பெருங்காய பொடி போட்டுக்குருவோம். மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். பெருங்காய பொடி நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்குருவோம். அரை கிலோ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிடுவோம். கண்டிடுங்க. சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம். இது நல்லா கொதித்து நல்லா வற்றணும். ஒரு அரை மணி நேரம்னால நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரியும். அந்த டைம் அமர்த்திடுவோம். இது நல்லா கொதித்து நல்லா வற்றட்டும், தண்ணியெல்லாம் வற்றட்டும். அப்புறமா பார்ப்போம். இதை இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சாதத்தில் போட்டு பிறக்கணும்.